கந்தலாய் போகஸ் சந்தியில் இடம்பெற்ற மோதலொன்றை அடிப்படையாக வைத்து 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தலாய் வைத்தியசாலையில் உள்ள போலீஸ் அலுவலகத்திற்கு பிரவேசித்த சிலர் சிவில் உடையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியுள்ளனர். மதுபோதையில் இருந்ததாக குற்றம் சுமத்தி கந்தலாய் போகஸ் சந்தியை சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். நேற்று மாலை 6 மணி அளவில் கந்தலாய் போகஸ் சந்தியில் இருந்து கந்தலாய் குளத்திற்கு மீன் கொள்வனவு செய்வதற்காக முச்சக்கர வண்டியில் சென்ற மூவருக்கு சிவில் உடையிலிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 4 அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். அங்கு இடம்பெற்ற வாக்குவாதத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி மீண்டும் போகஸ் சந்தி பகுதிக்கு பயணித்துள்ளதுடன் பின்னால் வந்த சிவில் உடையிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கிருந்த இளைஞர்களை தாக்கியுள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. අපි පැනලා යන්න බොරුවක් කරන්න අත්ත සිද්ධි අත්‍යයන් අපි කරන්නේ මහත වැරද්ද පිළිගන්නවද වැරද්ද පිළිගන්න ඈ වැරද්ද පිළිගන්න අපි කිව්වනේ වැරද්ද පිළිගන්න අපිට වාහනේ යන්න දෙන්න කියලා නෑ වාහනේ යන්න දෙන්න බෑ ගහලයි පහයි වෙලාව ගහලයි පහයි මාත්‍ය කම්ප්ලේන්ට් එක හරියට ලියාගන්න. கந்தலாய் போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் சிலர் சம்பவ இடத்திற்கு பின்னர் வந்துள்ளனர். அத்துடன் தாக்கப்பட்ட இளைஞன் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிவில் உடையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களது 2 நண்பர்களும் கந்தலாய் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன்போது இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிவில் உடையிலிருந்த இருவர் வைத்தியசாலையின் போலீஸ் அறையில் தங்கியுள்ளனர். நேற்றிரவு 11 மணியளவில் அங்கு நுழைந்த பிரதேச மக்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மதுபோதையில் இருந்தார்களா என்பதை ஆராயுமாறு வைத்தியரிடம் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் கந்தலாய் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ஹேசரி வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். சிகிச்சையின் பின்னர் 3 இளைஞர்களும் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் நாம் வினவினோம். குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களது 2 நண்பர்களும் கைது செய்யப்பட்டு கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அலுவலகம் குறிப்பிட்டது. சம்பவம் தொடர்பில் கந்தலாய் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன.